அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏரலுக்கிழங்கு அரைச்சி ஊற்றின தோசை தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், வத்தல் 7 வத்தல் கிடக்கு, 7 வத்தல் போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு சோம்பு, 2 பூண்டு பல். இப்போ இத்தனையும் போட்டு நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சிப்போம். அரைச்சிட்டு திரும்ப காட்டுறேன். இப்போது ஒரு 3 கிழங்கு எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போது அந்த வத்தல் பூண்டு சீரகத்தோடு போட்டு அதை இப்போ அரைக்க போகிறோம். நம்ம பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏரல் கிழங்கு, வத்தல், பூண்டு, சோம்பு இதை அரைச்சி எடுத்ததை இப்போ இந்த மாவோடு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்ச அந்த கிழங்கு, வத்தல், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வச்சு தோசை பண்ணி வச்சுக்கிறேன். கல் சூடாகட்டும். கல் சூடானோடனே தோசையை ஊற்றிக்கலாம். கல் சூடாகிடுச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். மாஷாஅல்லா, அழகாக வந்திருக்கு பாருங்கள் தோசை. சூப்பர். நீங்களும் இந்த மாதிரி ஏரல் கிழங்கு, வத்தல், சோம்பு, பூண்டு இதெல்லாம் வச்சு நீங்களும் அரைச்சி இதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. சரிங்களா? பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்லாம். மீனானம், கறியானம் எல்லாமே எது இருக்குதோ வச்சு சாப்பிட்லாம். மெயின் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி இது 3ஐயும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. ஏரலுக்கிழங்கு, வத்தல், சோம்பு, பூண்டு இதை 3ஐயும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் தோசைக்கு. ஒரு 3 கிழங்கு, சின்ன சின்ன 3 கிழங்கு உரித்து அதை தான் துருவினேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாஷாஅல்லா, அப்படியே டிசைனாக வந்திருக்கு பார்த்தீங்களா? செமையா. நீங்களும் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், இப்போ தோசை நல்லா செவந்து வந்திருக்குது. இப்போது இந்த தோசையை நல்லா நம்ம இப்போ தோசை நல்லா அழகாக செவந்து வந்துருச்சு. இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊற்றிட்டு காட்டுறேன். பூண்டு, இந்த வத்தல் இதெல்லாம் வச்சு பூண்டு, வத்தல், சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கு. இதில் பெருங்காயத்தூளும் போட்டிருக்குதுங்க. பெருங்காயத்தூளும் போட்டு அரைச்சிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சோடா மாவெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இது மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஆல்ரெடி தோசை மாவு அது அரைச்சி வீட்டில் அரைச்சது தான். பாருங்கள், இப்போ 2வது தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு நல்லா அதை நல்லா சவந்து வரட்டும். இப்போது நெக்ஸ்ட்டு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு. பிடிக்கவே இல்லை. பாருங்க, 2வது தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, கிழங்கு தோசை ரெடி ஆயிட்டு. இதுக்கு தக்காளி, இது கார சட்னி, இது
இந்த தோசைக்கு அந்த கார சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன்.